திருப்புகழ் 472. நஞ்சினை போலும் மனவஞ்சக கோளர்களை நம்புதல் தீது என நினைந்து நாயேன் நண்பு ஊக பாதம் அதில் அன்புறத் தேடி உன்னை நங்களப்பா சரணம் என்று கூறல் உன் செவிக்கு ஏறலை கொல். பெண்கள் மேல் பார்வையை கொல். உன் சொலை தாழ்வு செய்து மிஞ்சுவாரார். உண்டனக்கே பரமும் எந்தனக்கு துணைவர் உம்பருக்கு ஆவது இனின் வந்து தோணாய். கஞ்சனை தாவி முடி முன்பு குட்டி ஏய மிகு கண்களிப்பாக விடு செங்கையோனே கண் கயல் பாவை குற மங்கை பொன் தோல் தழுவு கஞ்சுக பான்மை புனை பொன் செய் தோளாய். அஞ்ச வெற்பு 7 கடல் மங்க நிட்டுரர் குலம் அந்தரத்து ஏறவிடு கந்தவேளை. அண்ட முற்பார் புகழும் எந்தை பொற்பூர் புலிசை அம்பலத்தாடும் அவர் தம்பிரானே. அண்ட முற்பார் புகழும் எந்தை பொற்பூர் புலிசை அம்பலத்தாடும் அவர் தம்பிரானே. உந்தனக்கே பரமும் எந்தனக்கு துணைவர் உம்பருக்கு ஆவது இனின் வந்து தோணாய். அண்ட முன் பார் புகழும் எந்தை பொற்பூர் புலிசை அம்பலத்தாடும் அவர் தம்பிரானே. கஞ்சனை நான்முகனை முன்பு தலையில் குட்டி பொருந்த மிக்க மகிழ்வுடன் செலுத்திய சிவந்த கையை உடையவனே. கஞ்சனை தாவி முடி முன்பு குட்டி ஏய மிகு கண்களிப்பாக விடு செங்கையோனே. மகிழ்வுடன் குட்டியவனே, மகிழ்வுடன் குட்டி பின் மகிழ்ந்தவனே. கண் கயல் மீன் போல் உள்ள பதுமை போன்ற வள்ளியின் அழகிய தோளை பொன் தோல் தழுவு கஞ்சுக பான்மை புனை பொன்சை தோளாய். உடலுடன் உடலாக தழுவும் சட்டையை அணிந்த தன்மை போல அணையும் அழகிய தோளை உடையவனே. வள்ளியம்மையை அணைவதில் முருகனுக்கு மிகவும் விருப்பம். அணைப்பதில் கிரௌஞ்சமலை நடுங்க 7 கடல்களும் ஒடுங்க கொடிய அசுரரின் கூட்டம் இறந்து போகும்படி செய்த கந்தவேளே. 7 கடல் மங்க நிட்டூரர் குலம் அந்தரத்தேரவிடு கந்தவேளை. இறந்து போகும்படி செய்த கந்தவேளை. அண்டம் முதலிய உலகங்கள் புகழ்கின்ற தந்தையே, அழகு பொருந்திய ஊரான தில்லை பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற சிவபெருமானின் தம்பிரானே. நஞ்சினை போல உள்ளத்தில் வஞ்சம் கொண்டுள்ளவரை நம்புதல் கேடாகும் என்று எண்ணி அடியேன் நின்மீது நட்பு பெருக நின் அடிகளில் அன்பு பொருந்த தேடி எம் அப்பா சரணம் என்று ஓலமிடுகின்றேனே. அந்த கூச்சல் நின் செவியில் ஏறவில்லையா? தேவசேனை வள்ளிப்பிராட்டி என்ற மங்கையரின் மேல் நின் பார்வை உள்ளமையால் என் குரல் உனக்கு கேட்கவில்லையோ? உன் உபதேச மொழிகளை தாழ்வுபடுத்தி மேற்செல்வார் எவர்? வரம்பு மீறுபவர் யார்? யாரும் இல்லை இவ்வுலகில். என்னை காத்தல் உன் கடமையாகும். நின்னையன்றி எனக்கு துணை ஆவார் யார்? எவரும் இல்லையே. வானவர்க்கு நீ உற்ற துணையாய் ஆனது போல் எனக்கும் என் முன்பும் வந்து தோன்றுக. எனக்கும் தோன்றுவாயாக. உம்பருக்கு ஆவதினின் வந்து தோணாய். உம்பருக்கு ஆவதினின் உற்ற துணையாய் வானவர்க்கு ஆனது போல எனக்கும் என் முன்பும் வந்து தோன்றுக என்று வேண்டியவாறு